श्रीमाधवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शठारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य श्रुतसंस्कारमाभ्य दन्तान् वीररद्वीषटारेः नस्तभारम् नृसिंहे श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तद्विदयमनुगणम् शिष्टतापूर्णमर्घ्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमम् तम् सद्वस्तम् श्रीवराहम् यदि वरमनघम् देशिकम् संश्रयामि। वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मसरसीर्हभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमम् तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरम् संश्रये देशिकेन्द्रम्। जीवनम् जगताम् जीयात् किमप्यततः स्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः। प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यः सूक्तिः स्वाधीनपदिकाम् श्रुतिम्। अस्मद्गुरुपरम्परायै नमः। नमः सदसे। பஞ்சபாண்டவர்கள் சங்கங்களை ஊதினார்கள்னு சொல்லி, அதுக்கப்புறம் வனபிரபாவில் உள்ள விஷயங்களை மனசுல வச்சுக்கிண்டு சஞ்சயன் திருதராஷ்டனுக்கு சொல்லும் போது தர்மரை பத்தியும் சொல்றார். தர்மன் ஒரு விஷயத்தை நிஷ்கர்ஷம் பண்ண மாட்டான், அவ்வளவு சீக்கிரம் ஆலோசனை பண்ணிதான் பண்ணுவான். அப்படி நிச்சயித்த பிற்பாடு அதிலிருந்து ஒரு காலமும் பின்வாங்க மாட்டான். அர்ஜுனன் மாதிரி சண்டை போடணும்னு தீர்மானம் பண்ணியாச்சு, எப்பாடுபட்டாலும் சண்டை போடணும்னு நினைப்பானே தவிர சண்டையிலேருந்து மீள வேணும்னு ஒரு காலம் நினைக்க மாட்டான். அவன் தர்மிஷ்டன் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால இந்த இடத்துல ஸ்திரமா இருக்கிறதுனாலே அவனுக்கு யுதிஷ்டரா அப்படின்ற பதத்தினாலே தர்மபுத்திரரை இங்கே சஞ்சயர் திருதராஷ்டனுக்கு தெரிவிக்கிறார் அப்படிங்கிறத சொன்னோம். அதுக்கப்புறம் காஸ்யஸ்ய பரமேஸ்வாசஹ சிகண்டி ச மகாரதஹ திருஷ்டத்யும்னோ விராட்டஸ்ய சாத்யகிச்ச அபராஜிதஹ த்ருபதோ த்ரௌபதேயாஸ்ச சர்வதः ப்ருதுவீபதே சௌபத்ரஸ்ய மகாபாஹுः சங்கான் தக்முः ப்ரதக் ப்ரதக். ஹே பிருத்விபதே, இந்த பிருத்திவியாகிற பூமிக்கு ராஜாவே, பரமேஸ்வாசஹா மிக சிறந்த வில்லாளிகளான காஸ்யஸ்ய காசிராஜனும் மகாரதஹா மகாரதனான சிகண்டியும்
திருஷ்டத்யும்னஹ திருஷ்டத்யும்னனும் விராடஹ விராடனும் அபராஜிதஹ தோல்வியே என்னன்னு தெரியாத சாத்யகிஹி சாத்திகியும் துருபதஹ துருபதனும் திரௌபதேயாக திரௌபதியினுடைய 5 புத்திரர்களும் மகாபாகு நீண்ட கைகளை உடையவனான சௌபத்ரஹா சுபத்ரையின் அர்ஜுனன் சுபத்ரை இவர்களுக்கு மகனாக பிறந்த அபிமன்யுவும் சர்வதா எல்லா பக்கங்களிலும் பிருதகு பிருதகு தனித்தனியே சங்கான் தத்முஹு தங்கள் தங்கள் சங்கங்களை முழங்கினார்கள். இப்போ இதுல என்ன நம்ம ரொம்ப கவனிச்சுக்கணும்னா, யார் என்னென்ன சங்கத்தை ஊதினா, அந்த சங்கங்களுடைய பெயர் என்ன, அதை எப்படி ஊதினா அப்படிங்கறதெல்லாம் சஞ்சயன் திருதராஷ்டனுக்கு இங்கே குறிப்பிடுகிறான். அதுல ஒரு சங்கம் ஊதி நிறுத்தின உடனே அடுத்த சங்கத்தை ஊதி அந்த துவனி எல்லாரும் ஒரே சமயத்துல சேர்ந்து ஊதலையாம். பிருத்தக்கு பிருத்தக்குன்னு சொல்றாருங்க. அதனால தனித்தனியா பாண்டவ சைன்யத்துல உள்ளவர்கள் தங்கள் உற்சாகத்தையும் அந்த போருக்கு சன்னர்களாக தாங்கள் பலத்துடன் இருப்பதையும் தெரிவிப்பதற்காக தனித்தனியே தங்கள் தங்கள் சங்கங்களை ஊதினர். இந்த சங்கங்களின் இந்த துனி இருக்கே, அது கௌரவ சேனையினுடைய நெஞ்சை பிளக்க போதுமானதாக இருந்தது அப்படிங்கிறத இதனுடைய உட்பொருளா சொல்றார். இதுல இந்த பெயர்கள் எல்லாம் சொல்லியிருக்கா இல்லையா? அதுல யாரு யாரு அப்படின்னா, இதுல காசிராஜன், திருஷ்டத்யும்னன், விராடன், சாத்திகி, அதுக்கப்புறம் திரௌபதன், திரௌபதியினுடைய 5 குமாரர்கள், அபிமன்யு, இவர்களை பற்றி முன் சந்தர்ப்பத்தில முன்னையே வாழலாம் யாருன்னு தெரியும். இப்போ இதுல சிகண்டின்னு ஒரு புது பேர் இருக்கு. அந்த சிகண்டி என்பது யார் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. சிகண்டி திருபத மகாராஜாவினுடைய சீமந்த புத்திரன், முதல் புள்ள. அவனுக்கு தம்பிதான் திருஷ்டத்யும்னன். அந்த திருஷ்டத்யும்னன் தான் பாண்டவன் சேனைய இப்ப தலைமை ஏற்று நடத்தி போகிறான். அப்போ சிகண்டி மூத்தவன், திருஷ்டத்யும்னன் 2வது திருபத மகாராஜாக்கு. இந்த திருபத ராஜாக்கு வெகு காலம் புத்திர பாக்கியம் இல்லாதையே இருந்தது. தனக்கு புத்திர பாக்கியம் வேணுங்கிறதுனால அவர் சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ணார். சிவபெருமான் பிரசன்னமானார். இந்த ராஜா திருபத மகாராஜா எனக்கு புத்திரபாகியம் வேணும்னு சிவன்கிட்ட பிரார்த்தித்த போது, உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கட்டும்னு சொன்னார் அவர். திருபதராஜ சொன்னார், சுவாமி எனக்கு பெண் குழந்தை வேண்டாம், உள்ளதான் வேணும், மகன்தான் வேணும்னார். உடனே சிவபெருமான், நான் கொடுத்த வாக்க மாத்த முடியாது, அந்த பெண் உனக்கு மகளா பிறக்கிறாளே, அந்த பெண்ணே பிற்காலத்திலே ஒரு சிறந்த ஆண்மகனாக ஆவான், ஓ கவலைப்படாத அப்படின்றான். இந்த சிவபெருமானுடைய வரத்தின் பயனாக ராஜா திருபதனுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். அரசனுக்கு சிவபெருமானோட வார்த்தையில பரிபூர்ணமான நம்பிக்கை இருந்தது. இவ பின்னால ஆணாக ஆவாள் அப்படிங்கிறதுல. அதனால இத சிகண்டின்னு பேர் வச்சார். ஆம்பளைக்கு வைக்கிற பேரை பொன் குழந்தைக்கு வச்சார். அதுக்கு கவுனு பாவாடை சட்டை எல்லாம் போடாத, ஆண்களுக்கு போடுற மாதிரி, இப்ப இந்த காலத்துல போடுற மாதிரி நிக்கர் பேண்ட் அந்த மாதிரி போட்டு விட்டா. அப்புறம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அந்த குழந்தைய ஆண் குழந்தையாகவே வளர்த்தான். அந்த உண்மை யாருக்கும் தெரியாதபடி மறைச்சு பாதுகாத்துட்டா.
இந்த சிகண்டி அவனுக்கு அரசகுமாரன் போலவே அலங்காரம் பண்ணி ஆடை ஆபரணங்கள்லாம் அணிவித்து அதுக்கப்புறம் தக்க வயசிலே அவனுக்கு அஸ்திர சஸ்திரங்களிலே பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இவன் ஆண்னு எல்லாரும் நினைக்கிறதுனால அந்த விவாகத்துக்கு யுக்தமான வயசு இல்ல. தசாரண தேசம்னு ஒரு தேசம், அந்த தேசத்து ராஜாவோட அவனுக்கு பேரு ஹிரண்யவர்மான்னு பேரு. அந்த ஹிரண்யவர்மாவினுடைய பொண்ணோட இந்த சிகண்டிக்கு கல்யாணம் ஆறுது. அவளும் பூக்காத்துக்கு வந்துடுறா. அந்த ஹிரண்யவர்மாவனுடைய பொண்ணும் அவ ரெண்டு பேரும் ஏகாந்தத்துல இருக்கும்போதுதான் இவன் ஆண் வேஷம் போட்டுன்னு இருக்கானே தவிர நிஜமான ஆண் இல்ல. தனக்கு தாம்பத்திய சுகம் எந்த விதத்திலையும் இவனால கொடுக்க முடியாது அப்படிங்கிறது அந்த ஹிரண்யவர்மனுடைய பொண்ணு தெரிஞ்சுண்டு கோச்சுண்டு தன் பிறந்தாத்துக்கு போயிடுறா. தசாரண தேசத்துக்கே போயிடுறா. அங்க போய் அப்பாட்ட நம்மளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிவிட்டா, அவன் பொண்ணவன் ஆணே இல்லை அப்படின்னு அந்த அப்பாவான ராஜாட்ட சொல்றா. அது முதல்ல என்ன பண்றா, தான் போறதுக்கு முன்னால தனக்கு அந்தரங்கமா இருக்கிற அவாவோ தேசத்துல இருந்தே அழிச்சுன்னு வந்ததான பணிப்பெண்ண ஒத்திய தூது அனுப்புறா அப்பாட்ட. இந்த மாதிரி என் வாழ்க்கையை நீ பாழ் பண்ணிட்டியே அப்படின்னு. அதுக்கப்புறம் தன்னுடைய இவ்வளவு பெரிய பயங்கரமா இப்போ நம்மளுடைய வேஷம் வெளிப்பட்டு போய் ஆண் வேடம் பூண்டவன் நான் பெண்ணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுடுத்தேன். இப்போ நம்ம தோப்பனாருக்கு நம்மால எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துடுத்து அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான் சிகண்டி. அப்புறம் தன்னுடைய பிராணனை முடித்துக் கொள்வது, தற்கொலை பண்ணிக்கிறது இது அப்படின்னு காட்ட பார்க்க போறான். அப்போ இதே சமயத்துல இந்த ஹிரண்யவர்மனுக்கு இந்த திருபத மகாராஜா மேல ரொம்ப கோபம் என் பொண்ணுடைய வாழ்க்கையை எடுத்து விட்டேடாப்பா அப்படின்னு படை திரட்டின்னு போர் கொண்டான். வந்தா அதுக்கப்புறம் அந்த சண்டை நடந்தது. திருபதராஜன் யுத்தத்திலிருந்து தான் தப்பிக்கணுங்கிறதுக்காக திரும்பவும் சிவபெருமானிடத்திலே ஒரு தபச பண்ணான். அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ண உடனே அந்த ஆண் வேடம், நான் தான் சொன்னேனே ஆண் வேடம் பூண்டவனுக்கு அந்த வேஷம்தான் இப்போ நிஜமாவே ஆனாமான்னு சொன்னேனே, என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சிவன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க ஸ்தூணாகரணன் அப்படிங்கிற ஒரு தெய்வீகமான சக்தியுடைய ஒத்தனை சிவன் தன்னுடைய கணங்கள்ல இருந்து அனுப்புறார். அவன் அங்க அந்த சண்டையில எல்லாரையும் இது பண்ணி திருப்பதி மகாராஜா ஜெயிக்கிறார். ஆனா சிகண்டி இந்த காட்டுல இருந்தவனுக்கு அந்த யக்ஷன் வந்தானோ ஸ்தூணாகரணன்கிற பேர்ல அந்த யக்ஷனை இந்த சிகண்டி காட்டுல சந்திக்கிறான். யக்ஷனும் மனசு உருகி, நீ உன்னுடைய பெண்மையை எனக்கு கொடு, நான் என்னுடைய ஆண்மையை உனக்கு கொடுக்குறேன், கொஞ்ச காலம் இப்படி மாத்திப்போம், உனக்கு அவ பேரும் இல்லாத இருக்கும் போ அப்படின்றான். சரின்னு இவன் ஆண்மை அடைந்த பிற்பாடு அந்த யக்ஷன்ட்ட ஸ்தூணாகரணன்கிற யக்ஷன் அவனுடைய மந்திர சக்தியினாலே அந்த சிகண்டியினுடைய பெண்மையை தான் வாங்கி கொண்டு தன்னுடைய ஆண்மையை சிகண்டி கொடுக்குறான். அப்போ சிகண்டி நாட்டுக்கு திரும்புறான். இப்போ படையில தோத்து போனதுனால இப்போ இவ ஒரு சூழ்நிலை கைதியா அரண்மனையிலேயே இருக்கா. ஆனா திருபத மகாராஜா தம் மாட்டு பொண்ணுன்னு அவளுக்கு எந்த விதமான குறையும் வைக்கல, அவளை நன்னாவே கவனிச்சுட்டு இருக்கான். இப்ப இவன் அந்த புறத்துக்கு வரான். வந்த உடனே
இவன் நான் இப்போ ஏன் என் மேல இப்படி அநியாயமா பழி சுமத்தி இந்த மாதிரி சண்டைக்கு வழிவகுத்த, நான் ஆண் அப்படின்றான். அப்போ தன்னுடைய ஆண்மைய பத்தினிட்ட காமிக்கிறான். காமிச்சா அவளும் சந்தோஷப்பட்டு தோத்து போன அப்பா கிட்ட செய்தி அனுப்புறா. என்னமோ ஒண்ணும் இது வேண்டாம், சமரசமா போங்கோ, நாம நான் தான் தப்பா சொல்லிட்டேன், அவன் நிஜமால ஆண்மகன் தான் அப்படின்னு சொல்றா. இப்போ இந்த கொஞ்ச நாள் திருப்பி திரும்படியா வாங்கிட்டான் பாருங்க, அவன் பார்த்து இதே காட்டுல உனக்கு திருப்பி கொடுக்குறேன்னா போவே இல்லை. சண்டை, மகாபாரத சண்டை பரியந்தம் அவனை பார்க்கவே இல்லை. இவன் ஆணாகவே இருக்கான் சிகண்டி. இந்த விஷயம் பீஷ்மர் சர்வஜராச்சே, பகவான் பீஷ்மஹான்னு சொல்றாளே, பகவான் தான் யாரு, முக்காலும் அறிந்தவர், எல்லாத்தையும் தெரிஞ்சுதானே பகவான்னு பேரு. அதனால அவருக்கு இவன் பெண்ணு, இவன் இந்த யக்ஷனாலே ஆணாக்கப்பட்டாங்கிறது தெரியுது. அதனால பெண்ணுக்கு எதிராக தான் அஸ்திரங்களை விடுவதில்லைங்கிற தன்னுடைய கொள்கையிலே கொஞ்சம் கூட பின்வாங்கல. அந்த சிக்கண்டிய முன்னால வச்சுன்னா அர்ஜுனன் பீஷ்மரை அடியடி நடிச்சு போடுறான். இது நமக்கு பின்னாலே மகாபாரத சண்டையிலே 10ஆம் நாள் யுத்தத்திலே வருது. சரி, இப்ப எல்லாரும் தனித்தனியா சங்கங்களை முழங்கினான்னு சொல்றாளே, அதுல ஏதாவது முக்கிய கருத்து இருக்கா அப்படின்னா, சர்வசகா எல்லாரும் சொல்றதுனால கிருஷ்ணன், பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், காசிராஜன், அப்புறம் இங்கே குறிப்பிட்ட பிரதான யுத்த வீரர்களை தவிர பாண்டவ படையில் உள்ள ரதிகள், மகாரதிகள், அதிரதிகள், வீரர்கள் அத்தனை பேரும் அவன் ஜங்க ஊதுறான். பகவான் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அதற்கு பிற்பாடு பாண்டவ சேனையுள்ள எல்லா வீரர்களும், தீரர்களும், சூரர்களும் தங்கள் தங்கள் சங்கங்களை முழங்கினதாலே அந்த சங்க முழக்கம் இருக்கே, அதனுடைய எஃபெக்ட் என்ன, அந்த சங்கத்தினுடைய முழக்கத்தினுடைய விளைவு என்னவா இருந்தது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சஞ்சயன் திருதராஷ்டனுக்கு சொல்றான். சகோஷோதார்திராஷ்டிராணாம் கிருதயா நிவேதாரயத் நபஸ்ச பிருதுவீம் சைவ துமுலோ வ்யதுநாதயன். மேலும் சஹா அந்த துமுலஹா பயங்கர, கோஷஹா அந்த சப்தத்தை, ஒலியை, நபஹா ஆகாசத்தையும், பிருத்திவியும் செய்யவ பூமியையும், வ்யதுநாதயன் எதிரொலிக்கை செய்தது. தார்திராஷ்டிராணாம் திருதராஷ்டிரனுடைய, அதாவது ஹே மகாராஜாவே, உங்களுடைய பிள்ளைகள் அணிவகுத்திருக்கிற அந்த கௌரவ சேனையினுடைய ஹிருதயாதி அவர்களுடைய நெஞ்சங்களை, இதயங்களை, யதாரயது அப்படியே பொளக்கும்படியாக அது இருந்தது அப்படின்னார். இந்த பயங்கரமான பாண்டவ சைன்யத்திலே ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் சங்கத்தாலே ஊதுவதை பார்த்து மகன் பார்த்தா, உன் பிள்ளைகளுக்கு சங்கூதிட்டான். ஆமா, சுருக்கமா நான் சங்கூதுறதுன்னா என்ன, கடைசியில போனதுக்கு அப்புறம் தானே சங்கூதுறா. அதனால சங்கூதிட்டாங்கிறத சொல்லாம சொன்னான். பாண்டவ சைன்யில இருக்கிற எல்லா வீரர்களும் ஒரே நேரத்தில் சங்குகளை விட்டு விட்டு முழங்கியதாலே ஒரே சங்கத்தினுடைய பேரரவம் எல்லா இடத்திலேயும் கேட்டது. அந்த கோரமான ரொம்ப பலத்த சங்க ஒலி எங்கேயும் நாலாபக்கும் சூழ்ந்து பரவி ஆகாசத்திலேயும் எதிரொலித்தது. இத கேட்ட உடனே துரியோதனன் முதலான திருதராஷ்டிர புத்திரர்கள், அவர்களுடைய அணியை சேர்ந்தவர்கள் எல்லாருடைய இதயங்களும் மிகவும் பலவீனப்பட்டு போய் அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்தது. அவளுடைய ஹிருதயத்தையே பிளக்கும்படியாக அவை அமைந்தன அப்படின்னார். இப்போ பாண்டவாளுடைய சங்க முழக்கத்தினாலே கௌரவ வீரர்கள் கலங்கி விட்டார்கள் அப்படின்னு வர்ணிச்சுட்டு மேலே 4 ஸ்லோகங்கள்னாலே பகவான்
ஸ்ரீ கிருஷ்ணன் கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் ரொம்ப சண்டையிலே மிக முனைப்பாக எல்லாரையும் நான் நிச்சயம் வெற்றி கொள்வேன் அப்படிங்கிறதான ஒரு நம்பிக்கையோட உற்சாகத்தோட 4 ஸ்லோகம் கிருஷ்ணர்கிட்ட பேசுறான். அதுல அர்ஜுன உவாச்ச அத வியஸ்திதான் திருஷ்ட்வா தாத்ராஷ்டிரான் கபித்வஜः பிரவருத்தே சஸ்திர சம்பாதே தனுருத்தம்ய பாண்டவः ऋषिकेशं तथा वाक्यम् இதமாக மஹீபதே. மஹீபதே, ஹே அரசே, அத இதற்கு பிற்பாடு கபித்வஜா ஆஞ்சநேயனான ஹனுமனை தனக்கு கொடியாக உடைய பாண்டவஹா அர்ஜுனன், இங்கே அர்ஜுனன் சொல்லல, இருந்தாலும் அங்கே அந்த கபித்வஜன் சொல்றதுனால கருடனை கொடியாக கொண்டவன் பாண்டவ சைன்யத்திலேயே அர்ஜுனன் மட்டும்தான். அதனால அந்த அர்ஜுனன் அர்த்தம் பண்ணிக்கணும். விவஸ்திதான் அணிவகுத்து போர் புரிய தயாராக இருக்கின்ற தாத்ராஷ்டிரானு திருதராஷ்டிர குமாரர்களையும் அவர்களை சேர்ந்தவர்களையும் திருஷ்டுவா பார்த்தான். பார்த்துட்டு ததா அப்பொழுது சஸ்திர சம்பாதே பிரவிருத்தே, இந்த ஆயுதங்களை கீழே போட முனைகின்ற போது தனுகு வில்லை உத்தம்ய நிமிர்த்தி கொண்டு ரிஷிகேசம், ரிஷிகேசனான இந்திரியங்களை எல்லாம் அடக்கி ஆள்பவனான அந்த எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் இதம் இந்த வாக்கியம் வச்சனத்தை ஆக சொன்னான், கூறினான். என்ன கூறினான்? அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் சொல்கிறான், அச்சுத, ஹே எம்பெருமான் அச்சுதனே, மே அடியனுடைய ரதம், இந்த ரதத்தை உபயோகோ சேனையோகோ மத்தியே, 2 சேனைகளுக்கும் 2 படைகளுக்கும் மத்தியே நடுவிலே ஸ்தாபய நிறுத்துங்கள். இது சண்டை போடுறதுக்கு யுத்த சன்னன் அவன் அந்த உபயோர் சேனையோர் மத்தியே ரத்தம் ஸ்தாபயமே அச்சுதன்னு தன் தேரோட்டியான கிருஷ்ணனுக்கு ஆக்கிய கொள்றான். 2 சேனைகளுக்கும் இடையே என்னுடைய தேரை நிறுத்து அப்படின்னு. இப்போ என்ன அர்த்தம்? 2 இதையும் நன்னா பார்க்கணும். பின்னால இருந்தா சந்தை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ 2 சேனைக்கு நடுப்புற போனா ரைட்ல திரும்பினா கௌரவ சேனையை பார்க்கலாம், லெப்ட்ல திரும்பினா பாண்டவ சேனையை பார்க்கலாம். அதனால 2 சேனையும் யார் யார் போருக்கு வந்திருக்கா, யாரோட நாம போரிட போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்பதற்காக அங்கே வந்து கிருஷ்ணன் சொன்னா 2 இதையும், அதுல பின்னால காண்டீபத்தை கீழே போட போறான். அத அப்ப நிமித்தி வச்சுட்டு தோல்ல நிமித்தி சாச்சுக்கிண்டு ஆர்டர் பண்றான் தன்னுடைய சாரதிய. அதான் அந்த இடத்துல பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த அர்ஜுனன் ரதத்துல ஹனுமானுடைய உருவத்தை பார்த்ததுமே ஏதோ ஒரு பெரிய அரக்கனை ராட்சசனை பார்த்தது போன்றதான ஒரு பயம் துரியோதனாதிகளுக்கெல்லாம் வந்துடுத்து. அதை காண்பிப்பதற்காக கபித்வஜா அப்படின்னு இந்த இடத்துல சஞ்சயன் திருதராஷ்டிரன்ட்ட சொல்றான். ஏன் நேரா சொல்லாமோன்னு அர்ஜுனன் சொல்லாத கதித்வஜன்னு ஏன் சொல்றான்னா காரணம் தான். இங்கே ரிஷிகேசம் என்பது ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜகா இவற்றை எல்லாவற்றிற்கும் இருப்பிடமாய் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே சமஸ்த லோகங்களுடைய
சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார வியாபாராதிகளை எல்லாம் ரொம்ப லீலார்த்தமா விளையாட்டா பண்றவனுக்கு ரிஷிகேசன்னு பேரு. பிரம்மருத்ராதிகள் உட்பட எல்லாருடையவும் எல்லா இந்திரியங்களையும் அவனே நியமிப்பதனாலே அவனுக்கு ரிஷிகேசன்னு பேரு. பேச நின்ற சிவனுக்கும் பிறர்க்கும் நாயகனவனே கப்பால நன்மோக்கத்து கண்டுகொண்மின்னர் நம்மாழ்வார் 4ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியில. அந்த மாதிரி இந்த கஹா ஈசஹா அவஹா இதி கேசவஹான்னு வாக்கியம் சொல்றோமோ, அந்த மாதிரி இந்த பிரம்ம ருத்ராதிகளையும் நியமிப்பவன் எம்பெருமான், அவர்களையும் தன் கட்டிலே வைத்திருப்பவன் எம்பெருமான்னு தெரிவிக்கிறதுக்காக இங்கே ஹிருஷிகேசன் அப்படிங்கிற பதத்தை போடுறார். இந்த ஞான பல ஐஸ்வர்ய வீரசக்தி தேஜகான்றது ஷாட்குண்யம். இந்த ஷாட்குண்யத்திலிருந்துதான் மற்ற எண்ணற்றதான கல்யாண குணங்கள் தோன்றின. இப்போ பேசிக் கலர்ஸ் விப்ஜியார்னு சொல்றதான அந்த 7 வண்ணங்கள் தான். அதுல இருந்து அதனுடைய ஒண்ணுக்கு காம்பினேஷன்னால மற்ற வர்ணங்கள் வர்றதுங்கிறது சயின்ஸ் சொல்ற மாதிரி, இங்கே இந்த 6 குணங்கள் தான் தனித்தனியான முக்கிய குணங்கள். ஷாட்குண்யம்னு சொல்லுவார். ஞான பல ஐஸ்வர்ய சக்தியே ஜஹான்னு அதிலேருந்து வர்றது இருக்கு பாருங்க. அதுல ஞான பல ஐஸ்வர்ய தேஜயா சௌசீல்ய வாத்சல்ய மாதவா ஜவ சௌகார்த்த சாமிய காருண்ய கம்பீரிய ஔதாரி சௌரிய தைரிய பராக்கிரமம் அடிக்கிண்டு போறார் கத்தியத்துல சுவாமி பாஷ்யக்காரர். அந்த மாதிரி அது இன்ன பிற குணங்கள், குணங்கள் மகாரணவா ஒரு பெரிய சமுத்திரத்தை போன்றதான எம்பெருமானுடைய எண்ணிறந்த குணங்கள் எல்லாம் இந்த 6 குணங்களினுடைய வெளிப்பாடே, அதிலிருந்து வந்தவைகள் தான். அப்போ அதை தன்னிடத்திலே கொண்டிருப்பவன் யாரு? எம்பெருமான். அதனாலதான் அவனை சமஸ்த கல்யாண குணகன்னு சொல்றோம். இப்போ எல்லா ஜனங்களுடைய இந்திரியங்களையும் நியமிக்கிறவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் தன்னை ஆசிரியத்தவர்களிடத்திலே பராதீனனாய் இருக்கான். இப்போ பஞ்சபாண்டவர்கள் தன்னை ஆசிரியத்தவர்கள், அவர்களுக்கு பராதீனமாக, அவர்களுக்கும் வேலைக்காரனாக அந்த அர்ஜுனனுக்கே தேரோட்ட வந்திருக்கானோ, அதனால அவனை ரிஷிகேசன்னு சொல்றாரு. அதுக்கு மேல, அதாவது இந்த கிருஷ்ணன் யாரு அப்படின்றத இந்த இடத்துல இந்த ரிஷிகேச சப்தத்தினாலே அவன் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறது ஒரு பக்கம். 2வது, இவன் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்றதான படைப்பு சிருஷ்டிகர்த்தா, படைப்பு கடவுள், பாலன இது காப்பாத்துறத ரட்சகம் பண்றதான எம்பெருமான் விஷ்ணு, அப்புறம் லயமடைய செய்வதனான அத நாசமடைய செய்பவனான சிவன். இந்த 3 பேருமாகவே இவன் இருக்கான். ஞான பல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜகா. இது முதல்ல நாம இந்த வியூக அவதாரங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நன்னா புரியும். வியூகத்துல முதல்ல பரவாசுதேவன் ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்தான். அவன் வியூக வாசுதேவனாக விராட் சரீரத்தை எடுத்துக்கிட்டான். அந்த விராட் சரீரத்திலே இருந்தா இந்த சமஸ்த பிரபஞ்சமும் சிருஷ்டி பண்ணான். அதுல 3, அதாவது சங்கர்ஷ்ண, பிரத்யும்னன், அனிருத்தன் அப்படின்னு 3 மூர்த்தியாக மாறினான். ஏற்கனவே அந்த பரவாசுதேவன் வியூக வாசுதேவனாக மாறினான். இந்த வியூகம் வாசுதேவனா எந்த இடத்துல மாறினான்னா, விரஜா நதிக்கு தென்கரையிலே, அதாவது விரஜா நதியை தாண்டி சத்தியலோகத்துக்கு மேலே விரஜா நதிக்கு இந்த பக்கம் அந்த இடை பிரதேசத்திலே
அது இந்த பிரகிருத்தியிலே அகப்பட்டதான உட்பட்டதான ஒரு பிரதேசம். அதுல கோரை புல்லாலான ஒரு ஸ்தம்பம், ஒரு தூண் இருக்கும். அதுல 4 கிளை. இப்போ இதுல எல்லாம் ஹைவேஸ் எல்லாம் பார்த்தேன்னா அந்த கைகாட்டி மரம் வச்சிருக்கான் பாருங்க இல்லையா? லெப்ட்ல போனா இந்த ஊர் போகும், ரைட்ல போனா இந்த ஊர் போகும், ஸ்ட்ரைட்டா போனா இந்த ஊர் போகும் அப்படின்னு கைகாட்டி மரம் வச்சிருக்கான் இல்லையா? அந்த மாதிரி 4 பக்கத்தையும் காமிக்கும்படியா. ஆனா கைகாட்டி மரத்துக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, ஒரு திசைக்கும் 90 டிகிரிஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் அதுலயும். ஆனா அது 4 சமமா இருக்கும். இது ஒண்ணும் கீழே ஒண்ணு இருக்கும். அப்போ வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்ன, அனிருத்தன்னு ஒண்ணுக்கும் கீழே ஒண்ணா இருக்கும். அதே 4 இது. அந்த 4க்கும் 4 யுகத்துல 4 வர்ணங்கள் சாஸ்திரம் விவரிச்சுட்டே போறது. இப்ப நமக்கு கீதையை சொல்ல வந்தமே தவிர அந்த விராட் ஸ்வரூபத்தை பத்தியோ இல்ல அந்த வியூக வாசுதேவ சங்கிருஷ்ண பிரத்யும்ன அனிருத்தன் இவ தன்னிலிருந்து 3 பேரை உண்டாக்கினா. கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேச பத்மநாப தாமோதரன்னு இதைத்தான் துவாதச குன்றம் இட்டு நாமளும் அந்த 12 இடங்கள்ல அந்த எம்பெருமான ஆவாகனம் பண்ணிக்கிறோம். அதுல இந்த ரிஷிகேசன் இங்க சொல்றானோ சஞ்சயன் கிருஷ்ணனை ஏன் ரிஷிகேசன் சொல்றான்னா, எல்லார் உயிரும் அவன் கையில இருக்கு. பாண்டவா உயிரும் சரி, கௌரவர்கள் உயிரும் சரி. இப்போ ஒருத்தன் தூக்கு மாட்டின்னு செத்து போறான்னு வச்சுக்கோங்க, அவன் எதனால சாகுறான்? இப்போ கையில தூக்கு மாட்டின்னு கயிறை கையில கட்டின்னு தொங்குறான்னு வச்சுக்கோங்க, செத்து போடுவானா? போக மாட்டான். இடுப்புல கட்டின்னு தொங்குறான் போக மாட்டான். காலில் கட்டின்னு தொங்குறான் போக மாட்டான். ஏன் கழுத்துல கட்டின்னு மட்டும் போறான்னா, நம்ம கழுத்துல இடக்கழுத்து இருக்கு பாருங்க, இந்த இடக்கழுத்து அது ரிஷிகேசன். திருமணம் எடுக்கும் போது என்ன சொல்றோம்? ஓம் ரிஷிகேசாய நமஹான்னு திருமணம் எடுக்கிறோமா? அந்த ரிஷிகேசன் அந்த இடத்துல ஆவாகணும். அது அந்த கண்டம் உடஞ்சு போடும். அந்த ரிஷிகேசன் அவன் மேல யாராவது ஐட்னா போயிடுவான். அதனால அவன் போயிடுறான், அதனால உயிர் போயிடும். அதுதான் சென்னியோங்குல ஆழ்வார் அழகா சொல்ற, பொன்னை கொண்டு உரைகள் மேலே நிறமிழ உரைத்தார் போல் உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன். என்னையும் உன்னிலிட்டேன், உன்னையும் என்னுள் வைத்தேன். என் அப்பா, என் இருடீகேசா, என் உயிர் காவலனேன்னு இந்த 4வது வரியில 3 என்று போடுறாரு ஆழ்வார். அந்த மாதிரி அப்புறம் அதுக்கு வியாக்கியானம் ஏன் 3ன்னு பண்ண அது போயிட்டே இருக்கான். இதுல ரிஷிகேசன்கிறவன் இந்த இடது பக்க கழுத்துல நித்தியவாசம் பண்றவன். அவன் அங்கேருந்து நீங்கிட்டான்னா, அவன் அமுக்கப்பட்டானாலோ இது ஆனாலோ உயிர் போயிடுறது. அப்போ அதனாலதான் தூக்கு மாட்டிக்கிறவன் கழுத்துல மாட்டின்டாதான் போகும். மீதி எந்த இடத்துல கயத்தை கட்டின்னு தொங்கினாலும் அந்த தொங்கிட்டே தான் கிடப்பானே தவிர சாக மாட்டான். இதுல இது பண்ணாதான் போகும். அதனாலதான் வச்சிருக்காரு. அதனாலதான் ரிஷிகேசன். இப்போ இந்த உபயோர் சேனையோர் இது இருக்கு பாருங்க, உசுர் இருக்கு பாருங்க, அத்தனை யார்கிட்ட இருக்கு? கிருஷ்ணன் கையில இருக்கு. ஏன் சொன்னான்னா, அவன் எதுக்கு அவதாரம்? இந்த துரியோதனனை கொல்றதுக்காக அவதாரம் பண்ணா? பூமாதேவி பிரார்த்தனையின் மேலே இந்த பூமியினுடைய பாரத்தை தான் குறைக்கணும். அதுக்காக தானே அவதாரம். அப்போ அந்த அவதார ரகசியமும் இந்த இடத்திலே இன்டைரக்டாக சொல்லப்படுகிறது. ஏன்னா எல்லாரும் உயிரும் அவன் கையிலே அப்படின்னு. அப்போ அப்படி பரத்துவ மகிமை உள்ள எம்பெருமான் இங்கே தேரோட்டுவதற்காக அர்ஜுனனுக்கு சாரதியா அங்க வந்து உட்காந்துருக்கான். இப்போ இதுல ஆழ்வார் காட்டுறதான ஒரு அதி அற்புதமான இதையும் பார்க்கணும். இப்போ 2 படையிலையும் பாண்டவ சேனையிலையும் சரி கௌரவ சேனையிலையும் சரி இருக்கிற எல்லாம் பார்க்கிறாளா? என்ன அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக அவனுடைய ரதத்துக்கு சாரதியா பகவான் வரானா? இன்னைக்கும் திவ்ய தேசத்துல சென்னையில ரொம்ப பிரசித்தமான தேசம் பார்த்தசாரதி.
திருவல்லிக்கேணியில. அவனுக்கு ஏண்டா பார்த்த சாரதின்னா, அவன் பார்த்தனுக்கு தேரூர்ந்ததாலே பார்த்த சாரதி அல்ல. இந்த பரத்துவத்தை கைவிட்டு தன்னுடைய மேன்மையை எல்லாம் விட்டு விட்டுட்டு தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு வேலைக்காரராக அந்த சௌசீல்ய சௌலபியத்தோட டிரைவர் உத்தியோகம் பார்க்க வந்தான் பாருங்கோ. அதனாலே அந்த பரத்துவமான எம்பெருமானை சௌலபிய சௌசீல்யத்தோட சாரதியாக எல்லாரும் பார்த்ததனாலே அவன் பார்த்த சாரதியே தவிர பார்த்தனுக்கு தேரூர்ந்ததாலே பார்த்த சாரதி அல்ல. அதி அற்புதம். அந்த விற்பரவழம்னு கலியனுடைய பாசுரம் ஒன்னொன்னு முத்து. அந்த மாதிரி இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கௌரவர்கள் தன்னை ஆசிரியிக்காதவர்கள், அவர்களுக்கு யமனா இருக்கான். பாண்டவர்கள் தன்னை ஆசிரியித்தவர்கள், அவருக்கு சுவாதி, சர்வனுக்கும் சுதந்திர சுவாதீனனா இருக்கிற எம்பெருமான் பராதீனனா அவளுக்கு இருக்கான்னா, அவன் ஆசிரியரிடத்திலே காட்டுகின்றதான அந்த அன்பு இருக்கே, அதுக்கு ஈடு இணையே இல்லை என்பதை இந்த ஸ்லோகத்திலே அது ஸ்பஷ்டமா காண்பிக்கப்படுவதாக தாத்பரிய சந்திரிகையிலே நம் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். இப்போ அர்ஜுனன் சொல்றான். அர்ஜுன உவாச்ச சேனையோருபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மே அச்சுத யாவதேதான் நிரீக்ஷேகம் யோத்து காமானவஸ்திதான் கைர்மயா சகயோத்தவ்யம் அஸ்மின் ரமசமுத்யமேன். ஹே அச்சுத, தன்னுடைய அச்சுதம், சுதம்னா நழுவுதல், அச்சுதம்னா நழுவாமல் இருப்பது. அப்ப நழுவ விடாதவன் அர்த்தம். தன்னுடைய ஆசிரியர்களை எக்காலத்திலும் நழுவ விட மாட்டான். இது திரௌபதி வஸ்திராபரணம் எல்லாருக்கும் தெரியும். இது கீதையில வரப்போறது இல்லை, இதுக்கு முன்னாடியே நடந்த விஷயம். அதுல நாம இன்னைக்கும் சந்தியாவந்தனத்துல, திருக்கால சந்தியாவந்தத்துல நித்தியம் சொல்லிருக்கோம். சங்க சக்கர கதாபாணே துவாரகா நிலைய அச்சுத ரிஷிகேச புண்டரீகாட்ச. அப்போ கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம்னு சொன்னாலும் அந்த அத்தான சப்தத்தையும் சேர்த்து இங்கே ரிஷிகேச அப்படின்ற ஒரு பதத்திலேயே அன்வயமாகும்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அவ என்ன பண்ணாது, அது ரொம்ப வியாசர் அந்த ஸ்லோகத்துல தன்னுடையதான பிரக்கிரியை ரொம்ப காமிக்கிறார். அது ஸ்லேடையான ஒரு ஸ்லோகம். ஒரு விதத்துல அர்த்தம் பார்த்தா எம்பெருமான கண்ணா புண்ணான்னு வெய்கிற மாதிரி, இன்னொரு விதத்துல பார்த்தா அவன்கிட்ட சரணாகதி பண்ற மாதிரி. உன்னையே ஆசிரியித்திருக்கிற பாண்டவர்களான நாங்கள், அதிலேயும் உன்மேலே அதீதமான பக்தியை செலுத்தும் திரௌபதியான நான், எனக்கு இந்த மாதிரி அவன் ஒரு காமுகன் பண்ற மாதிரி என்னுடைய வஸ்திரத்தை அவன் இது பண்றான், அதை பார்த்துக்கிட்டு இருக்கியடா அப்படின்னு வெய்யறான். சொல்றா, ஆசிரியர்களை காப்பாத்தாத்துக்காக என்னத்துக்கு உனக்கு சங்கு, என்னத்துக்கு உனக்கு சக்கரம், சங்க சக்கர கதை வேற வச்சுட்டு இருக்க. சங்க சக்கர கதாபானே, ஓ 3 கைகளிலேயும் இருக்கிறதான சங்கு சக்கரம் கதை மூணையும் தூக்கி போடுற. என்ன பொம்மை மாதிரி அழகா வச்சுருக்கிறதெல்லாம் உன்னுடைய ஆசிரியையான நான் இங்கே அவமானப்படுறேன், இத்தனை பேருக்கு முன்னால காப்பாத்து வக்கு இல்லாத உனக்கு என்னத்துக்குடா இதெல்லாம் தூக்கி போடுறான்றா. சங்க சக்கர கதாபாணி, நீ துவாரகா நிலைய அச்சுத, அது ஜலத்துக்குள்ள மாளிகை கட்டிண்டு துவாரகா அங்க போயிட்டியோனோ இல்லையா? உனக்கு எவன்டா பேரு அச்சுதன்னு வச்சான் ஓடி ஒளியறதுக்கா? சுதம்னா நழுவுறது, அச்சுதம்னா நழுவ விடாதவன். என் இடுப்புல புடவை நிக்க மாட்டேன்றதுடா நழுவுறது, அதை காப்பாற்ற வக்கு இல்ல, நீ என்னடா பெரிய அச்சுதன், உனக்கு என்னடா பேருன்னு வைக்கிறான்.
கோவிந்த. உன் புத்தி மாட்டு மேய்கிற புத்தி தான்டா. உனக்கு ஆசிரியாருடைய கஷ்ட நஷ்டம்லாம் எப்ப தெரியும்? மாடு மேய்க்கிற பேருக்கு புத்தி கிடையாதோனோ உனக்கு இல்ல. புண்டரீகாட்ச, ஏன் புடவை நழுவுறதையும் அச்சுதன்னு பேர் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கியோனோ? உனக்கு நழுவ விடாதவன் எவன்டா சொன்னா? அச்சுத என் புடவை நழுவுறதையே காப்பாதவன். அப்போ அதை நீ பார்த்துன்னு தானே இருக்க. அப்ப புண்டரீகாட்சன்டா, நீ நொல்ல கண்ணன்டான்றான். உனக்கு எவன்டா தாமரை செந்தாமரை போன்ற கண்கள்னு சொன்னா? உனக்கு நொல்ல கண்ணு, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிற திருட்டு கன்றா உன் கண்ணு அப்படின்னு. புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணா, இப்படி வெசும் நீ என்ன காப்பாத்தலன்னா நீ என்னடா மனுஷனா அப்படின்னு. இப்படி அது ரெண்டு அர்த்தம், அது உண்மையான அர்த்தம், அது சொல்லி தெரிய வேண்டாம். இந்த மாதிரி அப்போ அங்கேயும் அச்சுதபதம். ஏன் இடுப்பிலிருந்து நழுவுகிற புடவைய நழுவாத தடுக்க முடியல, நீ எல்லாம் என்னடா பகவான்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அங்கே இப்போ ரெண்டு சேனைக்கும் நடுப்புல என் தேரை கொண்டு போய் நிறுத்துனானோ, அப்போ அதுல அஸ்மின்னு இந்த ரணசமுத்தியமே யுத்த ஆரம்பத்திலே மயாசக என்னோடு சேர்ந்து இருந்து கைகி யோத்தவ்யம், யார் யார் யுத்தம், அதாவது பாண்டவ சேனையில எனக்கு பரிந்து கொண்டு, எங்களுக்கு பரிந்து கொண்டு யார் யார் சண்டை செய்ய வந்திருக்கிறார்கள்ங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில இந்த போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கிற ஏதாம் இவர்களை அகம் நான் யாவத்து ரொம்ப முழுமையா இன் டோட்டோ பரிபூர்ணமா நிரீட்சையே பார்க்க வேணும், அதனால கொண்டு நிறுத்தும்னா. ஹே அச்சுத, இரண்டு சேனைக்கும் நடுவிலே எந்த இடத்திலே எவ்வளவு நேரம் தேரை நிறுத்தினால் எனக்கு சகாயம் செய்ய வந்தவர்களை நன்றாக நான் பார்க்க முடியுமோ அந்த இடத்திலே கொண்டு போய் என்னுடைய தேரை நிறுத்து அப்படின்னு தன்னுடைய சாரதிக்கு ரதியான அர்ஜுனன் கட்டளையிட்டான். இப்போ அச்சுத நத்வித ஏன்னு சொல்றதெல்லாம் ந வித்யதே சுதம் யஸ்ய சஹா அச்சுதஹா, தேசகால வைகுண்யத்தினாலேயே எவனுக்கு தன் பதத்திலிருந்து நழுவுதல் இல்லையோ அவன் அச்சுதன். அது மட்டும் இல்ல, தன் பதத்திலிருந்து நழுவுதல் இல்லாதவன் அச்சுதன். தன்னை அண்டியவர்களையும் தன் பதத்திலிருந்து நழுவ விடாதவன். நாம அவன் நான் உன்னை சேர்ந்தவன்டா அச்சுதான்னு அவன் திருவடியிலே சரணாகிதி ஒரு காலம் நம்மளை கைவிட மாட்டான். கட்டாயம் நாம பண்ண சரணாகிதி பலிச்சு அவன் திருவடியை சேர்ற வரைக்கும் அவன் சும்மா இருக்க மாட்டான். அதுக்கு எந்த ஹானி வந்தாலும் அதை பொறுத்துக்க மாட்டான். அதனாலே அவனுக்கு அச்சுதன் பேரு. சுதம் இல்லாதவன். அச்சுதங்கிற பதத்துக்கு விக்கிரக வாக்கியம் என்னன்னா, ந வித்யதே சுதம் யஸ்ய சஹா அச்சுதஹா அப்படின்னு. அப்போ தேசகால வைகுண்யாதிகளாலே யாரொத்தனுக்கு தன்னுடைய இடத்தில் இருந்து நழுவுதல் இல்லையோ அவன் அச்சுதன்னு சொல்றது. அவதார காலத்திலேயும் கூட ஞானபலைஸ்வரி வீரசக்தேஜகா இதற்கு இருப்பிடமான தன் சங்கல்பத்தினாலேயே எல்லா லோகங்களுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகளை லீலார்த்தமாக விளையாட்டா பண்றான் பாருங்க. அவனுக்கு ரிஷிகேசன்னு பேரு. இது ஒரு அர்த்தம். இந்த அச்சுத பதத்துக்கு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க சுவாமி தேசிகன். ரெண்டாவது, ஷாவியதீதி அச்சுதஹா, தன்னை ஆசிரவித்தவனை நழுவ விடாதவன். தன் திருவடியை யார் சரணம்னு சொல்லிட்டாளோ அவளை ஒரு காலும் கைவிடாதவன், நழுவ விடாதவன். ஆசிரித்தனான அந்த ஜீவாத்மாவுடைய பக்திக்கு வசப்பட்டு இப்போ
இந்த அர்ஜுனனுடைய பக்திக்கு வசப்பட்டு அவனுக்கு தேரோட்டும் வியாபாரத்திலே தான் இருக்கிறான். அப்படி இருந்ததனாலேதான் அந்த அர்ஜுனன் ஜெயிச்சான் எல்லாரையும் ஒண்ணு. இது கடைசியில பார்க்கணும். எம்பெருமான் தான் பாண்டவாளை காப்பாத்தினாங்கிறதுக்கு 17 நாள் யுத்தத்திலேயும் தான் அந்த குதிரையினுடைய கடிவாளம் இருக்கு இல்லையா, அத அந்த இதுல சுத்தி கட்டி விட்டு பொத்துன்னு கீழே குதிச்சு வந்து கைத்தாங்கல் கொடுத்து அர்ஜுனனை இறக்கி விடுவான். இது 17 நாள் யுத்தத்துல. 18ஆம் நாள் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, துரோணம் போயிட்டான், எல்லாம் சமாப்தம். அப்போ அங்கேந்து அந்த பிடிச்ச குதிரை கடிவாளத்தை விடல கைய, அர்ஜுனா பொத்துன்னு கீழே குதின்றான். ஷாக்கடிச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா 17 நாள்ல யுத்தத்துல ஜெயிக்காத போதே நமக்கு மரியாதை கொடுத்து கையிலாக கொடுத்து கீழே இறக்கி விட்ட நம்ம சாரதி இப்போ பொத்துன்னு கீழே குதிடான்னு அதுலயும் டா போட்டு வேற பேசுறான். இது என்னடா, ஒருத்தர் நண்பர்கள் தான் அந்த மாதிரிதான் பழகிறா, அதனால பண்ணலாம், தப்பு கிடையாது. இது கிருஷ்ணனே ஒரு அசடுன்னு, ஏன்னா அசட்டு அம்மாஞ்சி அத்தா அம்மாஞ்சி உறவு தானேங்க இல்லையா, குந்தி புத்திரன் அத்தை குந்தி, அதனால இவன் அத்தான், அவன் மாமா புள்ள, அதனால அம்மாஞ்சி. அந்த அம்மாஞ்சினாலே நம்ம தமிழ்ல என்ன அசட்டு அம்மாஞ்சி தானே சொல்லுவா. அதனால இத்தனை நாள் ஆச்சா, அது இன்னி ஏன்டா அவன் இப்படி சொல்றான்னு அவன் பாக்குறான். அப்போ அப்படியே நிக்கிறான் கீழே. கீழே குதிக்க போறியா என்னன்னு ஒரு விரட்டு வரட்டுறான் பாருங்க, பயந்துன்னு பொத்துன்னு குதிக்கிறான். அப்புறம் நானும் அந்த குதிரைகளை அவுத்து விட்டுட்டு தேர்ல இருந்து கீழே குதிக்கிறான். உடனே அப்படியே தீப்பத்தி எரியறது அந்த ரத்தம். பத்தியா, இதுக்குதான் நான் குதிக்க சொன்னேன். இன்னும் முதல்ல என்ன, நம்ம சாரதி தானே கையில கொடுத்து இறக்கணும், டிரைவர் தானே பேக் சீட்டு டோரை திறக்கிறான் கார்ல இல்லையா, அது ஒரு மரியாதை இல்லையா? அந்த மாதிரி இத்தனை நாள் பண்ண, ஏன்னா இத்தனை நாள் அது எரியாது, இப்ப யுத்தம் முடிஞ்சு போச்சு, அப்ப என்னுடைய சக்தியெல்லாம் விட்டுட்டு நான் இந்த ரதத்துல இருந்து கீழே இறக்கி விட்டேன். அப்போ என்ன ஆகும் இது? ஏன் அக்னி பகவான் அர்ஜுனனுக்கு கொடுத்த தேர் அது. அப்ப அது பூர்த்தி அக்னி. அதோட மட்டும் இல்ல, கர்ணனுடைய நாகாஸ்திரம், இவனுடைய பகதத்தனுடைய நாராயணாஸ்திரம் எல்லாம் அதுல இருக்கு. அப்படியே அது பகவான் கிருஷ்ணன் இருக்கிறதுனால அது ஒண்ணும் பண்ணல, அப்படியே இருக்கு. இவன் கீழே இறங்கின உடனே அது வேலை காட்டு அப்படியே பத்தி எரிஞ்சுதுக்கு. அதனால எல்லா விதத்திலேயும் தன்னை நம்பி வந்த பாண்டவர்களை எக்காலத்திலேயும் ரட்சிச்சவன், காப்பாத்தினவன் இந்த ரிஷிகேசனான அச்சுதனான அந்த எம்பெருமானே அப்படிங்கிறதுல இல்லை. அப்புறம் ரிஷிகேசகான்றதுக்கு ஹிருஷிகம்னு சொன்னா புலன்கள், இந்திரியங்கள். அப்போ இந்த ரிஷிகேசம்ங்கிறதான இந்திரியம்னு அதுக்கு அர்த்தம் பண்ணா, ஹிருஷிகம்னா இந்திரியம், அதுக்கு ஈசகா, ரிஷிக ஈசகா ரிஷிகேசகா. அப்போ அந்த ஈசன் யாரு? இந்திரியங்களை எவன் நியமிக்கிறானோ அவன் ஈஸ்வரன், எவன் ஏவுகிறானோ அவன் ஈஸ்வரன். அதனாலே இந்த இந்திரியங்களை நியமித்து ஏவுவன் அப்படிங்கிற அர்த்தத்துல ரிஷிகேசன் வந்திருக்கு. இதுக்கு உதாரணம் எங்க காண்பிக்கிறார்? உபனிஷத்து. அந்த உபனிஷத்தை ஸ்ரீபாஷ்யத்துல பிரம்மசூத்திரமா வியாசர் சொன்னத அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றார் பாஷ்யக்காரர். அந்த இதுல இருந்து மேற்கோள் எடுத்து இதுதான் பிரம்மருத்ராதிகளையும் தாழ்ந்தவர்களாக்கி கொண்டு இவன் உயரத்திலே இருக்கிறான் உபனிஷத் சொல்லித்து, அதுதான் பிரம்மசூத்திரம் சொல்லித்து, அதுதான் நம்ம பாஷ்யக்காரர் அப்படித்தான் வியாக்கியானமும் பண்ணினார் அப்படின்னு சொல்லி, அது நிறைய அதுல ஏன் எப்படி சொன்னார்ன்றதெல்லாம் இருக்கு. நமக்கு கோஷ்டி சதசியமான கோஷ்டி, அதனால பாஷ்யாதி விஷயங்கள் வரும்போது என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில போடுவேனே தவிர அது உள்ளுக்குள்ள அடியேன் பிரவேசிக்கிறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தப்பா நினைச்சு விட்டாரு. இப்போ
யாவத் நிரீக்ஷேன்னு இங்க பதம். அப்போ இந்த சைன்யத்தில் உள்ளவர்கள் எல்லாரையும் நான் நன்றாக பார்த்து தெரிந்து கொள்கிற வகையிலே என்னுடைய தேரை நீ 2 சேனைகளுக்கும் நடுவிலே நிறுத்து அப்படின்னு தானே சொல்றான் அர்ஜுனன். இவனுக்கு எம்பெருமான் அப்படியே ஒரு அவனுடைய திருமுக மண்டலத்துல ஒரு புன்சிரிப்பு மாட்டினான்டா. ஏன் இந்த இதுக்கு தானே காத்துட்டு இருந்தான். கீதைய உலகத்துக்கு அர்ஜுனன ஒரு வியாஜம், ஒரு உப்புக்கு சப்பானியா வச்சுன்னு சொல்றான். அர்ஜுனன் கடைசி வரைக்கும் கீதையை ஒழுங்கா கேட்கல. அப்படி கேட்டிருந்தவனா இருந்தா இந்த உபபாண்டவாள் தாம் புள்ள 5 பேரும் செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே தூக்கத்துல வெட்டி கொண்டு விட்டான் இல்லையா அஸ்வத்தாம. உடனே கிருஷ்ணனை கூப்பிடுறான், ஏய் தேர பூட்டுறா, அவனை எங்க இருந்தாலும் முடிச்சுன்னு வரேன்றான். அப்புறம் அதே மாதிரி இவனும் தன்யோஸ்மின்னு அந்த குதிரையை பூட்டி தான் ஏறி சாரதியா உட்காடுறான். இங்க போ, லெப்ட் ரைட்டு, லெப்ட், இங்க போ அங்க போ, இங்க போ அங்க போன்றான். கடைசி அவ என்ன இதுல வேற சபதம் பண்ணிட்டு வந்தான், இன்னைக்கு சூரியன் மறையறதுக்குள்ள நான் அவனை புடிச்சு கொண்டு வந்து உன் முன்னால நிறுத்துறேன் திரௌபதியை, உன் கையாலேயே அவளை வெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனா சாயந்தரம் 3, 3:30 ஆயிடுத்து. இல்ல ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல 1 or 2 hours இன்னும் சூரியன் மறைஞ்சு போயிடுமே, என்ன பண்றதுன்னு விசனமா என்ன பண்றதுன்னு தெரியாத கன்னத்துல கை வச்சுன்னு உட்காண்டா. என்னடா இப்ப எதுக்குடா விசனத்தோட உட்காந்துருக்கேன்னு கேக்குறான். இல்ல அஸ்வத்தாமன், ஏண்டா அஸ்வத்தாமனுக்கு எங்க இருக்கானோ அங்க எங்கிட்ட போன்னு சொல்லியிருந்தா தேர ஓட்டி நேரம் அங்க போயிருக்க போறேன். என்னமோ லெப்ட் ரைட்டு. இப்போ மாம்பழத்துல ஏறி உக்காண்டு ஆட்டோல சென்ட்ரல் போன்னா அவன் போயிட போறான். நீ லெப்ட் ரைட்டு லெப்ட் ரைட்டுன்னு அடப்பாவி முன்னாடியே சென்ட்ரல் ஸ்டேஷன் சொல்லியிருந்தா நீ எங்க போறேன்னு தெரியல, நீ லெப்ட் ரைட் சொல்றதெல்லாம் போயிட்டு இருக்க. நான் மாட்டுக்கு போயிட்டு இருப்பேன் இல்லையா, உனக்கும் நீ பாட்டு நிம்மதியா பின்னால் தூங்கின்னு வரலாமா, இதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி அப்படின்னு ஆட்டோ டிரைவர் கேக்குற மாதிரி கேக்குறான். நீ நேரா எங்க இருக்கானோ அபிமன்யு அந்த இடத்துக்கு போன்னு சொன்னா நான் போயிட போறேன். அதை விட்டுட்டு இங்க போ அங்க அந்த கும்பல ஏகம் பண்ணிருக்கான் எந்திரிச்சு மாதிரி ஜலத்துக்குள்ள அவனை குடுமையை பிடிச்சு மேல தூக்கி விட்டு வந்தாங்கிறதெல்லாம் கதை, அது இருக்கட்டும். அப்படி இந்த ஸ்லோகத்தினாலே தன்னுடன் யார் போர் புரிய ஆயத்தமாக இருக்கிறார்கள். இப்ப இவனுடைய நோக்கம் எதிரி சேனையில யார் இருக்கான்னு பாக்குறதுக்காக இல்லை, தனக்கு பரிந்து கொண்டு தன்னுடன் தன்மேலே பரிவினாலே அன்பினாலே பாசத்தினாலே யார் நமக்காக சண்டையிட வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்கு தான் உபயோர் சேனையோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுதன்னு சொன்னானே தவிர பீஷ்மரை பார்க்கணும்னோ துரோணரை பார்க்கணும்னோ இல்லை. அங்க போன உடனே அவங்க அங்க போறது அது வேற விஷயம். ஆனா உத்தேசம் என்னங்க, தன்னுடைய பாண்டவ சேனையிலே யார் இருக்கா. ஏன்னா இவன் அணிவகுக்கல, அத இன்னால இங்கங்க நில்லுன்னு சொல்லி நிக்க வச்சிருக்கிறவன் யாரு, துஷ்டந்திமன், அவன் தானே பட தளபதி. அதனால அந்த அக்ராசனத்துல இருந்து அவன் சொல்றபடிதான் எல்லாரும் கேட்பா. அதனால யார் இருக்கான்னு நான் பார்க்கணும், கொண்டு நிறுத்துன்றான். இவாளும் நிறுத்தரா. இதுல நாம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த கீதை என்பதை அர்ஜுனனை ஒரு வியாஜமா வச்சுக்கிண்டு உலகத்துக்கு கீதைய சொன்னான் எம்பெருமான். அதைத்தான் நாம புரிஞ்சுக்கணுமே தவிர இது அர்ஜுனனுக்காக சொல்லப்பட்டதல்ல. அர்ஜுனனை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு நம்போன்ற பிற்காலத்திலே வருகின்ற ஜீவாத்மாக்கள் எல்லாரும் இந்த கீதையினுடைய திறமையான உட்பொருளை நன்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பகவான் அந்த காலத்திலேயே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற சாக்குல இந்த கீதையை வெளியிட்டான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டைம் ஆயிடுது, அதனால அடுத்த ஸ்லோகத்துக்கு போனா முடிக்க முடியாது. அத அடுத்த உபன்யாசத்துல பார்த்துக்கலாம். கவிதார்க்கிய சம்ஹாய கல்யாண குணசாரிணே
ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.